Oneplus வந்து 13s அப்படிங்கிற ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்ப்ளஸோட இந்த 13s ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இதை கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க அதர்த்தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் 1.85 mm திக்னஸோட 185 கிராம் வெயிட் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு ஐபி ரேட்டிங் பார்க்கும்போது IP65 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து ஐபி ரேட்டிங் வந்து IP69 கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஃபோனில் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருந்தாலும் நமக்கு வந்து IP65 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மீனிங் என்ன கேட்டிங்கன்னா, லைட்டாக தண்ணிப்பட்ட பிரச்சனை இருக்காது. லைட்டான மழை தூரல் விடுற டைமில் வந்து கொண்டு போனீங்கன்னா எந்த விதமாக ப்ராப்ளம் ஆகாது. ஹெவியான மழை காலங்களில் கொண்டு போகிற தவிர்க்கிறது நல்லது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி IP69 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து சைடில் மெட்டல் ஃப்ரேமில் செஞ்சுருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு 2.5D கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் பில்டு தான் ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. ஸோ இதுதான் பில்ட் குவாலிட்டியாக இருக்குது. மேலும் இந்த ஃபோனில் நமக்கு வந்து ப்ளஸ் கீ அப்படிங்கிற ஒரு கீ வந்து கொடுக்குறாங்க. அதாவது சைடில் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கீ. இந்த ப்ளஸ் கீ அப்படிங்கிறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒன்ப்ளஸில் அலர்ட் ஸ்லைடர் அப்படிங்கிற பட்டன் இருந்துச்சு. அந்த பட்டன், அதாவது அந்த டோகல் மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த டோகல் பட்டனை தூக்கிட்டு தான் இப்போ அந்த ப்ளஸ் கீ அப்படிங்கிற பட்டன் வச்சிருக்காங்க. இந்த அலர்ட் ஸ்லைடர் இதுக்கு முன்னாடி சவுண்ட் ப்ரொஃபைலை மட்டும் தான் மாற்ற முடியும். ஆனால் இப்போ ப்ளஸ் கீ வச்சதுனால இந்த கீயை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமையும் லான்ச் பண்ணலாம், அதை கஸ்டமைஸும் பண்ணலாம். ஸோ குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா, சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் ஓப்பன் ஆகும், அது மாதிரி டபுள் டேப் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபீச்சர். இது பல விதமான ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்கள் தேவைக்கு தப்பில் ஆப்ஸையோ இல்லைனா ஏதோ ஃபீச்சர்ஸோ ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுமாரி வந்து ஃபோனை அன்லாக் பண்ண முன்னாடி இந்த பட்டனை டேப் பண்ணி நீங்கள் பல விதமான ஆப்ஸை லான்ச் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியாக ப்ளஸ் கீ அப்படிங்கிற ஒரு கீம் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த OnePlus 13s கொடுக்குறாங்க. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.32 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள LTPO Pro XDR டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது AMOLED டிஸ்பிளேயாக வருது. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மற்றபடியே பிரைட்னஸ் பார்க்கும்போது நார்மல் பிரைட்னஸ் நமக்கு 800 nits வரையும் போகுது. அதே ஹை பிரைட்னஸ் மோடில் பார்க்கும்போது 1200 nits வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. ஸோ மற்ற பிராண்ட் சொல்கிற மாதிரி 4500 nits வந்து இதில் இல்லைனாலும் நமக்கு ஓரளவு நல்ல பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு Aqua Touch 2.0 அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அதாவது வெட் டச் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஈரக்கையால் ஃபோன் வந்து டிஸ்பிளே தொட்டாலும் கரெக்டாக ஒர்க் ஆகும் ஃபோன். மேலும் அடிஷனலாக க்ளவ் மோட் அப்படிங்கிற ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதை க்ளவுஸ் போட்டு ஃபோனை டிஸ்பிளே யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே நமக்கு ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் வழக்கம் போல் எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் பார்க்குற மாதிரி இந்த ஃபோன் HDR மோடும் கொடுக்குறாங்க. ஸோ இதான் இந்த ஃபோனோட டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் தராங்க. ஆனால் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் என்ன அப்படிங்கிறது கம்பெனி மென்ஷன் பண்ணலை. அடுத்தாக நமக்கு இந்த ஃபோனில் ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சொல்லிட்டேன். அதாவது இந்த ஃபோனுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 8A8 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசரில் இது ரன் ஆகுது. இந்த ப்ராசரோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 4.32 GHz ரன் ஆகுது. அது வந்து கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட 830 அப்படிங்கிற GPUவில் வந்து இது ரன் ஆகுது. ஸோ இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணலாம், ஹெவியான கேம்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். எவ்வளோ ஹெவி செட்டிங்ஸில் வந்து நீங்கள் கேம்ஸ் வச்சு விளாண்டாலும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். காரணம் இது ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸோட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பஞ்சமே இருக்காது. ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இதில் விளாட முடியும். கேம்ஸ் வந்து ரொம்ப நேரம் விளாடும்போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஃபோனில் ஒரு 4400 mm ஸ்கோருக்கான 3D Cryo Velocity வேப்பர் சேம்பர் தராங்க. இதன் மூலமாக நமக்கு வந்து ஹெவியான கேம்ஸ் விளாடும்போது பெரிய லெவலில் ஹீட்டிங் ஏற்படாதுன்னு சொல்லி OnePlus சொல்கிறாங்க. அடுத்த RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வச்சு LPDDR5 RAM தராங்க. ஸ்டோரேஜ் வந்து லேட்டஸ்ட்டான UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இதில் கிடைக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு Android 15 பேஸ் பண்ண Oxygen OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்னது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 4 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தர்றதாக OnePlus வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் பல விதமான AI ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா, AI ப்ளஸ் மைண்ட், AI சர்ச், AI வாய்ஸ் ஸ்கிரைப் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அதாவது பேசுகிறதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு. இது போய் AI ட்ரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் இருக்குது. மேலும் AI கால் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது கால்ஸ் உள்ள அந்த ஆடியோ வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இது இப்போ கூகுள் ஜெமினியோட ஃபீச்சர் மட்டும் இல்லாமல் AI ரீஃப்ரேம்ங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் டீட்டெயில் பூஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துறதுக்கு AI அன்பிளர் அப்படிங்கிற ஃபீச்சர் மூலமாக பிளரான ஃபோட்டோஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். இது இப்போ ஃபோட்டோஸில் ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அதுபோல் நோட்ஸ் மாதிரியே பல விதமான AI ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. இதுமாதிரி பல விதமான AI ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு வந்து டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக்ஸின் நமக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்தாலும் நமக்கு வந்து நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது வந்து சோனியோட LYT 700 அப்படிங்கிற சென்சார்.
f1.8 ஆப்பர்ச்சரில் தராங்க. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. சென்சரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1/1.56 இன்ச்சுக்கான சென்சராக வருது. மற்றபடியாக ரெண்டாவதாக இந்த ஃபோனில் ஒரு 15 மெகாபிக்சலுக்கான 2x டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமரா வந்து f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி பிரைமரி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் வீடியோ கேப்சர் பண்ண முடியும். டால்பி வீடியோவோட ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அதாவது ஒரு சினிமேட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸோட வீடியோஸ் வந்து எடுக்கலாம். மற்றபடி பிரைமரி கேமராவுக்கு ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் கொடுத்த காரணத்தினால வீடியோஸ் வந்து எந்த ஒரு ஷேக்கினஸும் இல்லாமல் தெளிவாக எடுக்க முடியும். இதுபோல் இந்த கேமராவில் வந்து டியூவல் வியூ வீடியோ அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. அதாவது பேக் சைட் கேமராவும் ஃப்ரண்ட் சைட் கேமரா ஒரே நேரத்தில் ஃபுல் HD+ வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். இதே மாதிரியாக 2 கேமராவும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி வீடியோஸ் எடுக்கிற ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. மேலும் கேமரா மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஃபோட்டோ வீடியோ போர்ட்ரேட் போக அடிஷனலாக நைட் மோட் இருக்குது, ப்ரோ மோட், பேனோரமா, சினிமேட்டிக் மோட், ஸ்லோமோ, லாங் எக்ஸ்போஷர், டியூல் வியூ வீடியோ, டைம் லேப்ஸ், ஹைரஸ் வீடியோ மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இதில் கொடுக்குறாங்க. மேலும் பேக் சைட் கேமரா டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஃபீச்சரும் தராங்க. அடுத்தாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவோட சென்சர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1/3.1 இன்ச்சுக்கான சென்சராக இருக்குது. மேலும் 90 டிகிரிஸ் வரையும் ஒயிட் ஷாட்ஸ் வந்து இந்த செல்ஃபி கேமராவில் எடுக்க முடியும். இதுபோல் ஃப்ரண்ட் சைட் கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் கேப்சர் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது ஒரு கேலக்ஸி கோர் அப்படிங்கிற கேமராவாக வருது. ஸோ இதுதான் இந்த ஃபோனில் கேமராஸாக இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனில் IR சென்சர் கொடுக்குறாங்க. அதாவது ரிமோட்டாக கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்க முடியும். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா வீட்டில் உள்ள டிவியாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், இது மாதிரியான எல்லா விதமான ரிமோட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய திங்ஸையும் நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் தராங்க. மேலும் வந்து USB Type-C ஆடியோ தராங்க. இதுபோல் வீடியோஸ் எடுக்கும்போது அது வந்து ஆடியோ வந்து தெளிவாக ரெக்கார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு 4 மைக்ரோஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. இதே மாதிரியாக இந்த ஃபோனில் நமக்கு ஆடியோஸ் வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 13 5G பேண்ட்ஸ் இருக்குது. இதுபோல் டியூல் 4G VoLTE, Wi-Fi 7, Bluetooth 6.0, டியூல் பேண்ட் GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. NFC-யும் இருக்குது. மேலும் இதில் முக்கியமான விஷயம் இந்த OnePlus 13Tல வந்து 11 ஆண்டனா கொண்ட ஆம்னி டைரக்ஷனல் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுபோக நமக்கு இந்த ஃபோனில் வந்து ஒரு கோட் மோட் அல்ட்ரா வைட் பேண்ட் லோ ஃப்ரீக்வன்சி உள்ள ஆண்டனா கொடுக்குறாங்க. அதுபோக அடிஷனலாக வைஃபை சிக்னலை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இதில் G1 அப்படிங்கிற ஒரு வைஃபை என்ஹான்ஸ்மெண்ட் சிப்பும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிப்பில் இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து அடிஷனலாக இந்த சிக்னல் வந்து கொஞ்சம் லோவான இடத்துலையும் நமக்கு வந்து பூஸ்டப் பண்ணி கிடைக்கும். அடுத்ததாக பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5850 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் வருது. இந்த Type-C போர்ட்டோட வெர்ஷன் படி பார்க்கும்போது USB 2.0 இருக்குது. மேலும் இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீடிக்கும்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஃபுல் சார்ஜ் ஆன பிறகு நீங்கள் வந்து BGM கேம்லாம் விளாண்டிங்கன்னா 7 மணி நேரம் கிட்ட தொடர்ந்து வந்து சார்ஜ் போடாமலே விளாட முடியும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து நமக்கு பேட்டரி லைஃப் இல்லை நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் இதில் வந்து பைபாஸ் சார்ஜிங் அப்படிங்கிற டெக்னாலஜியும் கொடுக்குறாங்க. அதாவது ஃபோனை வந்து கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது சார்ஜ் போடும்போது பேட்டரிக்குள்ளே அந்த சார்ஜ் போகாமல் உங்களுக்கு சிப்புக்குள்ளே போகிறதுனால நமக்கு வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜர் வந்து நமக்கு இந்த ஃபோனில் பாக்ஸ்லேயே வந்து தந்துடுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சாம்சங் மாதிரியான சில பிராண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோக்குள்ள காஸ்ட்லியாக ஃபோன் வாங்கினாலும் சார்ஜர் பாக்ஸை தர்றதில்ல. ஆனால் இது OnePlus வந்து இந்த தந்துட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயம். மேலும் இந்த ஃபோனுக்கு 3 மாதத்துக்கான கூகுளோட AI Pro அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிது. அது மூலமாக 3 மாதத்துக்கு கூகுள் ஜெமினியோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ட்ரை பண்ண முடியும். கலர்ஸை பொறுத்தவரையும் இந்த OnePlus 13s வந்து பிளாக் வயலட், பிங்க் சாட்டின் மற்றும் கிரீன் சில்க் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இந்த கிரீன் சில்க் அப்படிங்கிற கலர் இந்தியாவுக்குனே எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. மற்ற கண்ட்ரீஸில் இது வரான்னு சொல்கிறாங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். இந்த OnePlus 13s 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 54,999க்கும், அதே OnePlus 13s 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் விலை 59,999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா இதோட பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டேட்டா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஓவரலாக இந்த OnePlus 13s வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், கேமராஸும் நல்லா இருக்கணும். அதுபோக நமக்கு வந்து A to Z எல்லா விஷயங்களும் டிக் அடிச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த OnePlus 13s வாங்கலாம். மறுபடியும் நைட்டிஸும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸிங் வருஷம் ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட ப்ரைஸிங் கூட்டிகிட்டே போகுது. அந்த வரிசையில் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் 50,000 ரூபாய்க்கு மேலே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பெரிய லெவலில் காம்ப்ரமைசஸ் எதுவுமே நடக்கலை. ஃபோனில் வந்து நல்ல எல்லா விஷயங்களும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஃபோன் சொல்லலாம் OnePlus 13s. ஸோ நீங்கள் இந்த OnePlus 13s 5G பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.